Hello my dear kids, good morning. Good morning பசங்களா கேக்குதா? Tell me whether the audio is clear. Hello my dear students. Audio clear இருக்கா? Good morning பசங்களா, audio clear இருக்கா? Tell me the audio clear இருக்கா? There was a small issue in that. So இப்போ audio clear கேக்குதா? Can you hear me? AV clear இருக்கா சொல்லுங்க. Good morning Aditya, audio clear இருக்கா? Good morning Aditya, audio clear இருக்கா? Clear. Okay. போலாமா? ரைட், படிக்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் நம்ம அடுத்த பார்ட் நம்ம என்தால்பி அப்படிங்கிற டாபிக் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரைட்டா? என்தால்பின்ற டாபிக் பார்த்துடலாமா? எஸ், ரெடியா? என்தால்பி பற்றி படிக்க ரெடியாக இருக்கீங்களா? Tell me that, are you guys ready for studying the enthalpy? ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி நீ யாழினியன் சாரை மீட் பண்ணலாம் காலையில் 10 மணிக்கும் ஈவினிங் 5 மணிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாத. டுடே தட் இஸ் அ பிக் ஈவெண்ட். ரைட்டா? அதை நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? வான் டெர் வால் ஈக்குவேஷன் படிச்சிட்டியா? எஸ், நேற்று நடத்தணும், இன்றைக்கி படிச்சிட்டிங்க. சூப்பர். ஒரே நாளில் படிச்சிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அண்ட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு பி லைக் திஸ் இன் 2027 தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வரப்போ your name, your photo is going to be here. கண்டிப்பாக இருக்குமா? இருக்கும், நான் நம்புகிறேன். சரியா? ரைட். சண்டே காலையில் செம்மையாக எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? எஸ். டைம் வந்து காலையில் 10 o'clock போகலாம், இல்லைனா ஈவினிங் 5 o'clock போகலாம். இஃப் யூ கேன். உனக்கு கைடன்ஸ் எதுவும் வேணும்னு நினச்சேன்னா நீ போகலாம். சரியா? உனக்கு கைடன்ஸ் வேணும்னு நினச்சா யூ ஜஸ்ட் கோ, போயிட்டு வந்துடுங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு விசிட் போயிட்டு வந்துடு முடிஞ்சா. ஓகேவா? ரைட். தெர்மோடைனமிக்ஸில் இந்த சாப்டரில் ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 பார்ட் நம்ம பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறதுலேருந்து ஒரு கொஷின் 5 மார்க் கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கொஷின் இன்றைக்கி இருக்குது. ரைட்டா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். படிக்கலாமா? எஸ். சரியா? we will start it. சரியா? we are going to start with 4:30 ரெடியா? சூப்பர். ரைட். கொஞ்சம் ஸ்மால் டாபிக் தான், கடகட நம்ம முடிக்க போகிறோம். ரைட்டா? சரி. என்தால்பி ஆஃப் த சிஸ்டம். என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் திஸ் என்தால்பி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம்னா என்ன? என்தால்பிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் அ சிஸ்டம். டோட்டல் எனர்ஜினா என்னது? என்னென்ன எனர்ஜிலாம் இருக்க போது? ஆல்ரெடி உள்ள ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்க போது, அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அதுக்கப்புறம் வால்யூம், இது எல்லாமே சேர்ந்து தான் தட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் வால்யூம் எனர்ஜி. சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை அப்படியே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். H is equal to U plus PV. H equal to என்னது? U plus PV. அதுதான் என்னது? நம்மளோட என்தால்பி. ஹெச்ங்கிறது தான் என்னது? என்தால்பி. யூனா உனக்கு தெரியும் இன்டர்னல் எனர்ஜி. ஒரு சில புக்கில் யூக்கு பதிலாக ஈன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அண்ட் வால்யூமோட ப்ராடக்ட், இது 2 தான் இருக்க போகுது. சரியா? ரைட். என்தால்பி பார்த்தா அப்படின்னா என்தால்பி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது?
இந்த பாட்டிலில் ஆரம்பத்தில் என்ன இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். என்ன ஒர்க் பண்ணுறேன், தண்ணி குடிச்சிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே இருந்த வால்யூம் இப்போ இங்கே மாறிடுச்சு. அப்போ என்னது, வால்யூம் இவ்வளோ இருந்துச்சு, V1லேருந்து V2. அப்போ ஒரு நிலையிலேருந்து இப்போ என்ன இருக்குது, வேறு ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது, ஒரு பொசிஷன்லேருந்து ரெண்டாவது பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நான் தண்ணி குடித்தனாலே வந்திருக்கலாம், நான் தண்ணி கீழே ஊற்றிருக்கலாம், நான் ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அந்த வேலை தான் ஒர்க்கு. அதை பாத் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டேட் 1லேருந்து இந்த வால்யூம் V1லேருந்து V2க்கு நான் வர வச்சுருந்தேன்ல, இதுக்கு நான் தண்ணியை குடிச்சிருக்கலாம், ஹீட் பண்ணியிருக்கலாம். தண்ணியை குடிச்சேன்னா ஹீட் பண்ணேனான்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது பாத் ஃபங்க்ஷன். நீங்கள் நான் என்ன மட்டும் தான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, V1 V2 அவ்வளோதான். அது மட்டும் தான் எனக்கு தேவை. அவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, தட்ஸ் இட். ஸோ அப்போ பார்த்தோன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ உனக்கு புக் பேக்கில் கூட ஒரு கொஷின் இருக்குது, வாட் ஆர் த கீழே இங்கே கொடுத்துருக்கிறதுல இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. அதே மாதிரி பாத் ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கும் கொஷின் கேட்பாங்க, சரியா? அதனால் கவனிச்சுக்கோ. என்தால்பி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் which depends entirely on the state function, right? State function என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. இதை பொறுத்து தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ரைட்டு? இவங்களை பொறுத்து என்னது, இந்த கண்டென்ட் இருக்க போகுது, சரியா? ரைட். என்தால்பி இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி என்னது, மாற்றம். அதாவது இனிஷியல்லேருந்து ஃபைனல், என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது. அப்போ என்தால்பி என்ன சேஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இங்கே பாரு, எங்கிட்ட என்தால்பி இருக்குது. அப்போ என்தால்பினா சேஞ்ச் இன் என்தால்பி கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் இருக்குமா, டெல்டா யூ ப்ளஸ் பி டெல் வி. சார் ஏன் நீங்கள் டெல் விக்கு போடுறீங்க, ஏன் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாதா? ஆகலாம். we are considering that initial and final state at constant pressure. Constant pressure na இந்த வேல்யூ, constant volume na V del P ன்னு வரும், ரைட்டா? எது வேணால் நடக்கலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் இன்னொரு தடவை ஈஸியாக டெல்டா பிவின்னு கூட எழுதிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். புரிஞ்சுதா? யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கா? எஸ், இஃப் எனிபடி இஸ் தேர், எஸ் போட்டு தம்ஸ் அப். அதாவது டெல்டா ஹெச், டெல்டா யூ. டெல்டாங்கிறது சேஞ்ச், H2 மைனஸ் H1. சிம்பிளாக சொல்லணும்னா இது என்னது, H2 மைனஸ் H1. இது என்னது, U2 மைனஸ் U1. இங்கே என்னது, P2 மைனஸ் P1 இன்ட்டு V2 மைனஸ் V1 அப்படிங்கிறது தான் இங்கே மேலே ஷார்ட்டாக எழுதிருக்கு, ரைட்டா? கிளியராக? அதை தான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே இங்கே ஷார்ட்டாக எழுதிருக்கு. ஸோ அப்போ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிற வார்த்தை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால ப்ரெஷர் அப்படியே இருக்குது, வால்யூம் மட்டும் டெல்டா வி போட்டு. ஓகேவா? ரைட். ஓகே ஆதி, வெரி குட். சரியா? ரைட். இப்போ பாரு, இந்த ரிலேஷன் பிட்வீன் ஹைட்ரஜன், ஹெச்சுக்கும் ஹைட்ரஜன் இல்லை, ஹெச்சுங்கிறது என்னது, என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜி. சுபஸ்ரீ இருக்கீங்களா? வெரி குட். இந்த என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் என்ன சம்மந்தம், இவங்களுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குது, இவங்களை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, we have a formula that delta U is equal to Q plus W. நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக? டெல்டா U is equal to Q plus W ஒரு ஃபார்முலா இருக்குது, ரைட்டா? எண்டிங் டைம் எனக்கு தெரியலடா, மேக்ஸிமம் ஒரு 1 hour, அவ்வளோதான், 1 hourல முடிச்சிடலாம். டெல்டா U is equal to Q plus W அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்மளோட இன்டர்னல் எனர்ஜிக்குள்ளே என்தால்பிக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ரைட். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்பா. ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி, 5 மார்க் கொஷின், ரைட்டா? ஆனால் நம்மளுக்கு 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், கவனம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்தால்பி ஃபார்முலா எனக்கு தெரியுமா? அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்குன்னா என்ன ஃபார்முலா எழுதணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ H1 U1 P1 V1 எழுதுமா, அடுத்து H2 P2 எழுதலாமா, ரைட்? இது தெரியல, H2 மைனஸ் H1 ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால P அப்படியே வச்சுருக்கேன், V2 மைனஸ் V1. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு தெரியுமா? எனி டவுட் சொல்லணுமா? இது கிளியர் தானே? இப்போ தானே பார்த்தேன், இல்லைன்னா நான் ஒரு தடவை எழுதி காட்டுறேன் உனக்கு. சிம்பிளாக பாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்தால்பி H is equal to, ஹெச்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா U ப்ளஸ் PVன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில், ஃபார் இனிஷியல் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், இனிஷியல் ஸ்டேட்டில், ரைட்டா?
initial state H1 is equal to U1 plus initial state at constant pressure U1 plus P V1. Final state எப்படி இருக்கும் H2 is equal to U2 plus P V2. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம H2 ரைட்டா ரெண்டு பேரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் H2 minus H1 is equal to U2 minus U1 plus P V2 minus P V1. இது எப்படி எழுதலாம் அப்போ இதை டெல்டா ஹெச்னு எழுதலாமா இதை டெல்டா யூன்னு எழுதலாமா பிஏ காமன் எடுத்துட்டோம்னா V2 minus V1 இருக்கும் அதை டெல்டா வின்னு எழுதலாம் இதை தான் என்ன அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் என்னது நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா ரைட்டா கிளியரா சரியா என்னது நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா கிளியர் ரைட் கண்டிப்பாக இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லாவில் டெல்டா யூ இருக்கா அந்த டெல்டா யூ வேல்யூ என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ரைட்டா டெல்டா யூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரைட்டா டெல்டா யூ வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ரைட்டா ரைட் எனக்கு தெரியும் டெல்டா யூவோட ஃபார்முலா என்னது we know that internal energy delta U is equal to Q plus W Q அப்படியே இருக்கட்டும் plus W ஃபார்முலா என்னது minus P del V minus P del V ன்னு எனக்கு தெரியும் அப்போ இது என்னவா மாறிடும் Q minus P del V ன்னு மாறிடும் ரைட்டா Q minus P del V ன்னு மாறிடுமா ரைட் அப்போ டெல்டா ஹெச் இவங்களை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் Q மைனஸ் P டெல்டா V ப்ளஸ் P டெல்டா V அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது Q டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு Q உனக்கு தெரியுமா நான் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா டெல்டா ஹெச்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது டெல்டா ஹெச்ங்கிறது சிம்பிளா டெல்டா ஹெச் இஸ் நத்திங் பட் டெல்டா ஹெச் இஸ் நத்திங் பட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே பாரு Q இங்கே என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை சேர்த்து போடணும் என்ன வார்த்தை சேர்த்து போடணும் Q Pன்ற வார்த்தை சேர்த்துக்கணும் ஏன் சார் QP அப்படின்னா என்தால்பிங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் சேஞ்ச் இன் ஹீட் அல்லது ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் heat at constant pressure அதனால QP போட்டிருக்கேன் ரைட்டா இருக்கா QP is the heat absorbed at constant pressure and it is considered as the heat content அப்போ என்தால்பினாலே என்னது nothing but Q enthalpy is going to be Q ஏன்னா நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணனா ப்ரெஷர் வால்யூம்லாம் வெளியே போயிடுது வெறும் Q மட்டும்தான் கிடைக்க போகுது ஸோ அதனால Q is going to be that ரைட்டா QP இப்போ என்ன அப்படின்னா நிறைய கேஸ் இருக்குது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருந்தால் இந்த என்தால்பி ஃபார்முலா எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூமில் எப்படி இருக்கும் ஐசோபாரில் அடியாபேட்டிக் அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எப்படி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இதில் இருந்தால் ப்ராப்ளம் வரப்போகுது ரைட்டா இது புக்கில் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க நான் உனக்கு கிளியராக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கவனமாக கவனிங்க அப்போ தான் உனக்கு புரியும் H is equal to U plus PV நம்மளுக்கே தெரியும் இங்கே DHன்னு கொடுத்துருக்காங்க நீ டெல்டான்னு கூட வச்சுக்கலாம் ரைட்டா டெல்டா H is equal to டெல்டா U ப்ளஸ் டெல்டா பிவி நான் சொன்னேன்ல ஏன் டெல்டா பிவி ரெண்டையுமே எடுத்துக்கலாம் யார் வேணால் மாறலாம் யார் வேணால் எப்படி வேணால் மாறலாம் இப்போ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இஃப் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா என்ன வரும் நான் முன்னாடியே சொன்னேன் என்ன ஒரு டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பியை வச்சுக்கணும் டெல்டா வி மட்டும் என்னது மாறப்போகுது ரைட்டா இது என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இப்போ என்ன பண்ண போகிறேன் கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்துக்க போகிறேன் ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டா என்ன வரும் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் வி பி டெல் வி டெல் பின்னு வரப்போகுது ரைட்டா வி டெல் பி கிளியரா வி டெல் பின்னு வரப்போகுது ரைட்டா எஸ் ஹவ் யூ காட் இட் புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு ஏதாவது கொஞ்சமாவது புரியுதாடா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபுல் தூக்கத்தில் இருக்கீங்களாடா அதாவது தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களா ஏண்டா எஸ் கிளியரா சுபஸ்ரீ இருக்கீங்க வெரி குட் சுபஸ்ரீ டக்குன்னு ரிப்ளை பண்ணுறீங்க பரவாயில்ல குட்
Thank you so much for listening the class. இப்போ ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகுது, வால்யூமும் சேஞ்ச் ஆகுதான், ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், ரைட்? போத் சேஞ்சஸ், போத் PV சேஞ்ச். அப்போ என்ன வரும்? டெல்டா H ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் P டெல்டா PVன்னு வரும். இது எப்படி மாற்றி எழுதலாம்? அப்போ delta H is equal to delta U plus P2 V2 minus P1 V1, right? P2 V2 minus P1 V1, right? Oh, Pooja இருக்கீங்க, right? Oh, Pooja, புவனா, பரவாயில்ல, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் இருந்தாலும் கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். அது நல்லது தான். 100 பேர் இருந்து அதில் பாதி பேர் அன்வான்ட் சேட் பண்ணுறதுக்கு 4 பேர் இருந்தாலும் நச்சுன்னு படிக்கிறவங்க இருந்தால் போதும் தான், சரியா? ரைட். இப்போ பாரு, இதெல்லாம் உனக்கு கன்ஃபியூஷனே இருந்திருக்காது. இது எல்லாமே கன்ஃபியூஷனே இல்லாத பார்ட்ஸ், இதில் பிரச்சனை இல்லை. இப்போ தான் பிரச்சனைக்குரிய பார்ட் வருது. ஃபார் ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன், இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஐடியல் கேஸ்னால் என்ன பண்ணலாம்? ஐடியல் கேஸில் உனக்கு தெரியும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV is equal to nRT, கரெக்டாக? PV is equal to nRT தான் நம்மளோட ஐடியல் கேஸ். இப்போ பாரு என்னென்ன இங்கே என்ன இருக்குது? டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா PV, கரெக்டாக? டெல்டா PVன்னு இருக்கா? அப்போ டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா U தானே, டெல்டா U plus டெல்டா PVக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நான் nRT போட்டுடலாமா? PVக்கு பதிலாக nRT போடலாமா? டெல்டா nRT. ஆனால் இப்போ அடுத்து அதில் ஒரு ட்ரிக் இருக்குது பாரு. nRTயில் யார் யாரெல்லாம் சேஞ்ச் ஆவா, யார் யாரெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருப்பா? டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் NR வந்து கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. பார்த்தியா எப்படி? ப்ரெஷர் வால்யூமில் இருந்தது டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு, ப்ரெஷர் வால்யூமில் இருந்தது டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு, ரைட்டா? இப்போ பாரு, இப்போ அடுத்து இதே ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருந்தால், ஆகா என்னடா இது டெம்பரேச்சர் தான் சேஞ்சுன்னு கொடுத்தாங்க, இப்போ இங்கே டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறாங்க. ஐடியல் கேஸில் டெம்பரேச்சர் பாரு, இதுதான் புக்கில், நம்ம புக்கில் இது இருக்குப்பா. இந்த ஈக்குவேஷனை பயங்கர குளறுபடி பண்ணி கொடுத்துருப்பாங்க புக்கில். நம்ம புக்கை பார்த்தோன்னா உனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். இந்த டாபிக் மட்டும் காட்டடாக இரு. நான் இப்போ சொன்னதெல்லாம் இருக்குப்பா, நம்மளோட PDF நான் எடுத்துகிட்டு வரேன். அதாவது இங்கே பாரு, நம்ம PDF இருக்குது, நம்ம PDFல எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாரு. இது நம்மளோட ரிலேஷன் பிட்வீன் டெல்டா H டெல்டா U, ரிலேஷன் பிட்வீன் டெல்டா H டெல்டா U கொடுத்துருக்காங்க, ரைட்டாக? நம்ம போட்டோம்ல H ஈக்குவல் டு டெல்டா H ஈக்குவல் டு QP போட்டு கொண்டு வந்தோமா, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் ஏதோ ரியாக்டன்ட்டு இனிஷியலு ஃபைனலு, இங்கே பாரு டேரெக்டாக இனிஷியல் அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை போட்டு ஏதோ பண்ணி டெல்டா U is equal to del NGRTன்னு இங்கே ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா? இது எங்கே இருந்து வந்துச்சுன்னே நம்ம புக்கில் கிளியராக இருக்காது. பட் நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு, நான் சொல்கிறது கவனி. அதாவது நம்ம இப்போ பார்த்த ஒன்றுனா ஒரு கேஸ் இருக்குது, நீட் ஜேக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் நடத்திருக்கேன். இன்கேஸ் என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இந்த ஃபார்முலா, இல்லை 2 பேரும் சேஞ்ச் ஆகுறாங்கன்னா இந்த ஃபார்முலா. இது நார்மலாக ஒரு ஹைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு இப்படி சொன்னால் ஓகே. இல்லை கொஷின் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐடியல் கேஸ்னு கொடுத்துறாங்க. சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஐடியல் கேஸ்னால் எங்கிட்ட ஃபார்முலா டேரெக்டாக இருக்குது. என்ன அப்படின்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு RN டெல்டா T, ரைட்டா? RN டெல்டா T. ஏன்னா PV இஸ் ஈக்குவல் டு NRT ஃபார்முலா, PVக்கு பதிலாக NRTயை போட்டுட்டு வந்துடலாம். இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, கெமிக்கலை ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க, கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபார்முலா படி டெம்பரேச்சர் சேஞ்சுன்னு இருக்குது. ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்களாம். சரி ரைட், அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வச்சுட்டா யார் மாறுவா அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மாற போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப 10 moles ஆஃப் கார்பன் இருந்திருக்கும், பட் ஃபைனலாக வரப்ப 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கலாம், கரெக்டாக? அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். கவனி உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும். அப்போ என்ன அப்படின்னா,
இதே ஃபார்முலா தான் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சில் delta H is equal to delta U plus delta N R T இருக்கு ரைட்டா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னனால delta H is equal to delta U plus delta N G அதுக்கப்புறம் RT தனியாக RTக்கு டெல்டா கிடையாது வெறும் டெல்டா என்னுக்கு மட்டும் ஏன் இங்கே G போட்டிருக்காங்க அதாவது டெல்டா NG டெல்டா என்னன்னா என்னது number of molecules change in number of molecules n2 minus n1 அந்த n2 minus n1 யாரை மட்டும்தான் எடுத்துக்கணுமா only the gaseous molecule கவனிங்க இப்போ சிம்பிள் இப்போ ஒரு சம் நான் உனக்கு கொடுக்குறேன் புக்கில் இருக்கா ஏதாவது ஒரு சம்ம ஒரே ஒரு நிமிஷம் சரியா ரைட் இப்போ என்ன அப்படின்னா நான் உனக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன் பாரு இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ரைட்டா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -300 ஜூல்ஸ் ரைட்டா அதுக்கப்புறம் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு 200 ஜூல்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க ரைட்டா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஸோ டெல்டா ஹெச் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டெல்டா ஹெச் கேட்டிருக்காங்க டெல்டா யூ வந்து 200 ஜூல்ஸ்னு கொடுத்துட்டாங்க 200 ஜூல்ஸா டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக கிடையாது நான் சும்மா நானே எழுதுகிறேன் 273 கெல்வின் கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூ கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா என்னோட வேல்யூ பாரு என்ன பண்ணணும் இதோட பிடிஎஃப்லாம் வரும் இதோட பிடிஎஃப் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நான் நோட்டில் தான் எழுதுகிறேன் பிரச்சனை இல்லை நல்லா கவனி ஃபார்முலா என்னது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க ரைட்டா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் எதுவும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரைட்டா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்போ டெல்ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா இப்போ பாரு கவனி ஃபார்முலா என்னது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ∆Ng RT இந்த ∆Ng இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் minus number of moles of gaseous reactant product minus reactant product ல இருக்கக்கூடிய moles minus reactant ல இருக்கக்கூடிய moles ஆனா gas ல இருக்கவங்க மட்டும் இப்போ பாரு இதுல product ல இவங்களும் gas ஆனா reactant ல இருக்குது liquid form ல இருக்கு அப்ப ∆Ng is equal to என்னது ∆Ng is equal to ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்னு சொன்னாங்க ப்ராடக்ட்டில் எத்தனை மோல்ஸ் இப்போ கேஸ் இருக்குது இங்கே ஒரு 2 மோல் இங்கே ஒரு 1 மோல் அப்போ என்னது 3 மைனஸ் ரியாக்டன்ட்டில் சார் ரியாக்டன்ட்டில் இங்கே 2 இருக்கே அப்படின்னு நீ நினைப்ப ஆனால் இந்த 2 என்னது லிக்விடில் இருக்குது இந்த 2 என்னது லிக்விடில் இருக்குது அப்போ அது தேவையில்லை 0 அப்போ ∆Ng இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு டெல்டா யூ கொடுத்துருக்காங்களா டெல்டா யூ வேல்யூ என்னது டெல்டா யூ 200 ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க 200 joules plus 3 into R into temperature standard ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 270 கெல்வின்னா வச்சுட்டோன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get the value of delta H ரைட்டா delta H வேல்யூ நம்மளுக்கு கொடுப்பாங்க ரைட்டா ஸோ திஸ் இஸ் how you have to do the problem இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நம்ம செய்யணும் இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க இது ஒரு நீட் ஜேயில் கூட இந்த கொஷின் இருக்குது டெல்டா ஹெச் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்டா யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லை இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ மீதி இருக்கவங்களும் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ரைட்டா 5 விதமாக பார்த்தோம் நம்ம ரைட்டா என்தால்பியை வச்சுட்டு ரைட்டா ஃபார்முலா ஆன் என்தால்பி ஃபார்முலா ஆன் என்தால்பி என்தால்பியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தேன்னா சிம்பிள் ஃபஸ்ட்டு அட் constant pressure
கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்ன இருக்க போகுது? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி del V, ரைட்டா? P del V. அடுத்து என்னது? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் delta H is equal to delta U plus B delta P. Both changes. अब என்ன வரும்? delta H is equal to delta U plus delta PV. What is this delta PV equal to? என்னது? P2 V2 minus P1 V1. சரியா? P2 V2 minus P1 V1. clear? right. அடுத்து for ideal gas. ideal gas என்ன வரும்? delta H is equal to delta U plus PV இருக்குல்ல, PV க்கு பதிலா NRT னு போட போகிறோம். அப்போ இது என்னவா மாறும்? delta U plus NR delta T னு வரும். சரியா? இப்போ for ideal gas at constant temperature, அதே இது ideal gas at constant temperature. delta H is equal to delta U plus del Ng RT. del Ng ங்கிறது என்னது? product minus reactant only gas, ரைட்டா? only gas molecules. that's it. thermodynamics இருக்கக்கூடிய ஃபார்முலா. கிளியரா? புரிஞ்சுதா ஃபார்முலா என்னென்ன? இந்த ஃபார்முலா நீ படிச்சிருக்கணும், ரைட்டா? இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்குது, ரைட்டா? பாரு, ஒரே பேஜில் ஒரு 5 ஃபார்முலா. ஒரு டாபிக் படித்தோம், அது கீழே இருக்கக்கூடிய 5 ஃபார்முலா. கஷ்டமே கிடையாது. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சா போதும், அதுலேருந்து அடுத்தடுத்து அப்படியே என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபார்முலாவை ஈஸியாக எழுத போகிறோம். சரியா? ரைட். தட்ஸ் இட். now we are moving to heat capacity. இதோட முடிச்சிடலாம், ரைட்டா? நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அதோட நம்ம முடிச்சுக்கலாம், ரைட்டா? ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு? ஹீட் கெப்பாசிட்டினா எவ்வளோ ஹீட்டு அந்த சிஸ்டமுக்குள்ளே போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்டரை நான் எவ்வளோ ஹீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அது ஹீட்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? வெரி குட். ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண போகிறேன் பை 1 degree அண்டர் த கிவன் ப்ராசஸ், ரைட்டா? டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி. டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண போகிறேன். ஹீட்டுங்கிறது எனர்ஜிப்பா, டெம்பரேச்சருங்கிறது மெஷர்மெண்ட். அப்போ ஹீட்டை நான் என்ன பண்ண போகிறேன்? ரைஸ் பண்ண போகிறேன், ரைட்டா? ஹீட் என்ன பண்ணுறேன்? நான் கொடுக்குறேன். ஹீட் ரெக்வயர்ட். எவ்வளோ எனர்ஜி, ஹீட் எனர்ஜி தேவை? எதுக்கு? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண. எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்? ஒரு சிஸ்டமோட 1 degree செல்சியஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண. மொத்தமாக ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் இங்கே இருக்கா, இங்கேருந்து இங்கே 1 degree இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த 1 degree செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ ஹீட் தேவையோ அதானது டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சரியா? அப்போ டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டியை மேத்தமெட்டிக்கலாக அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டட் அஸ் சிடி, கெப்பாசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி, அதனால சிடி. கெப்பாசிட்டி, டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி சிடி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஹீட்டு பை டைம், ரைட்டா? சேஞ்ச் இன் ஹீட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எவ்வளோ டெம்பரேச்சரை நான் சேஞ்ச் பண்ணுறனால எவ்வளோ ஹீட் வருது? டெல்டா கியூ பை டெல்டா டி, ரைட்டா? அதை டிக்யூன்னு எழுதுனால பிரச்சனை இல்லை, ரைட்டா? இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ்னு என்னதுப்பா? டிபெண்ட் ஆன் த சைஸை பொறுத்து இருக்குது, ரைட்டா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் பாத் ஃபங்க்ஷன், இட் இஸ் டிபெண்ட் ஆன் த சைஸ், ரைட்டா? இன்டென்சிவ்னா தான் இண்டிபெண்ட். ஐ ஃபார் இன்டென்சிவ், ஐ ஃபார் இண்டிபெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னது? சைஸை பொறுத்து மாறப்போகுது. ஏன்னா சைஸை பொறுத்து நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும், நிறைய ஹீட் எனர்ஜி தேவைப்படும், கரெக்டு தானே? ஹீட் எனர்ஜி கம்மியான இதுக்குன்னா கம்மியான ஹீட் எனர்ஜி,
நிறைய தண்ணி ஹீட் ஒரு அண்டாவில் இருக்க தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஹீட் எனர்ஜி தேவை. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ் தான் பாயிலிங் பாயிண்ட்டு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஹீட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் பாத் ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஒரு எனக்கு சேஞ்ச் இன் ஹீட் கண்டுபிடிக்கணுமா, டெல்டா டி அதாவது டெல்டா கியூ கண்டுபிடிக்கணும். டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு என்னது, டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு சிடி டெல்டா டி. ரைட்டா? அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் உனக்கு நடத்திட்டாங்களா? 11th ஸ்டாண்டர்டில் இன்டகிரேஷன் பண்ணிட்டீங்களா? 11th இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் நடத்திட்டாங்களா? உனக்கு வந்துருச்சா? இல்லையா? ஓகே ரெடி. எப்படி மேக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்டகிரேஷன்றதும் ஒரு ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான். அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி இருக்கக்கூடியது ஃபார் அன்னோன், அதாவது நம்மளுக்கு தெரியாத ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க உன்னால் முடியும். ரைட்டா? ஆனால் உன்னால் இந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் வரைஞ்சிருக்கேனே, இந்த ஆப்ஜெக்டோட ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இதில் ஒரு குட்டி ஸ்பாட் எடுத்து அது எப்படி இருக்குது அதை வச்சு கொஞ்சமாக கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வெறும் கியூவாக மாறிடும். கியூ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தியா, இதான் இன்டகிரேஷன். கவலைப்படாத, மேக்ஸில் நடத்துவாங்க, நீ அப்போ படிச்சுக்கலாம். கியூ இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடுமா சிடி டெல்டா டி அல்லது டிடின்னு வச்சுக்கலாம். இன்டகிரேஷன் போடுறப்ப டி போடணும், அதனால் we put it as dt. Q is equal to integral Ct dt. சரியா? ரைட். இது டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்து பாரு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக்காக நான் பேச போகிறேன். ரைட்டா? முதல் டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 கிராம். ரைட்டா? யூனிட் மாஸ் 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டு, அந்த 1 கிராம் காம்பனண்ட்டில் 1 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 1 கிராம் காம்பனண்ட்டில் 1 டிகிரி செல்சியஸ். முதல் என்ன பண்ணேன், மொத்தமாக யார் வேணால் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அதில் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ 1 கிராமுக்கு 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 1 கிராமில் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் ஜென்ரலாக 1 கிராமு பை 1 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 1 கிராம் இருக்கக்கூடிய சிஸ்டம், பர் சிஸ்டமில் 1 கிராம் இருக்கா, 1 கிராம் இருக்கக்கூடிய சிஸ்டமில் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? அப்போ என்ன வரும், ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன பண்ணணும், எஸ்ன்னு போட போகிறோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டிக்கு சிடி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு எஸ் ஈக்குவல் டு அதே டிக்யூ பை டிடி தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஸ்பெசிஃபிக்னால மாஸ் வேறு இருக்குல்ல, மாஸ் வேறு இருக்கா, அப்போ என்ன பண்ணுறேன், எம் டாட் மாஸ் இன்ட்டு டெல்டா டி. சரியா? அப்போ இதை டிக்யூ எல்லாமே டியை மாற்றிக்கிறனால தான் சேஞ்ச், டினாலும் சேஞ்ச் தான், ஏன்னா இன்டகிரேட் பண்ணணும்ல, அதனால டின்னு மாற்றிக்கிறேன். ரைட்டா? டெல்டா டி. ரைட்? அப்போ டிக்யூ வேணும்னா பாரு, டிக்யூ வெரி ஃபேமஸ் ஃபார்முலாடா, எம்எஸ் டெல்டா எம்எஸ் டிடி. இந்த ஃபார்முலானா நீட் ஜேயில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ரைட்டா? கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டி. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா கியூவாக மாறிடுமா, இன்டகிரேட் பண்ணுறப்ப இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாரு, இன்டகிரேட் பண்ணோன்னா கியூ வந்து டிக்யூவாக மாறிடும். ரைட்டா? அப்போ வெறும் கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எம்எஸ் டெல்டா டி. கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டி. ரைட்டா? கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டிங்கிற ஃபார்முலாவில் போட்டோன்னா இட் இஸ் அ ஃபேமஸ் ஃபார்முலா, தே ஆர் யூஸ்ட் ஃபார் ஸோ மெனி பர்பஸ். ரைட்டா? அடுத்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. நீ என்ன சொல்ல பார்க்கலாம், மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னவாக இருக்கும், ஸ்பெசிஃபிக்னா 1 கிராம், மோலார்னா என்னவாக இருக்கும், எனி ஐடியா, எனி கெஸ்? எனி கெஸ்? கண்டிப்பாக உன்னால் கெஸ் பண்ண முடியும். மோலார்னா என்னது, ஈஸியாக சொல்லலாம். யாரோடதுக்கு 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறாங்க, மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸில் 1 டிகிரி ரைஸ் பண்ண போகிறாங்க. 1 டிகிரி செல்சியஸ் யாருக்கு ரைஸ் பண்ண போகிறாங்க, எஸ் ட்ரை உன்னால் முடியும். மோலார் அதில் இருக்கு 1 மோலுக்கு. ரைட்டா? அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் 1 கிராமுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸில் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நம்மளோட சிஸ்டமில் 1 மோல்
1 mole இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் 1 degree ரைஸ் பண்ண போகிறேன். அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு Cm ஈக்குவல் டு என்ன வரும் டெல்டா Q பை n இன்ட்டு டெல்டா T. என்னென்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ என்னவா மாறிடும் dQ by n dt. அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணுறப்ப Q is equal to n Cm delta T. ரைட்டா? இது என்ன வரும் ஃபஸ்ட்டு dQ is equal to Cm n dot dtன்னு வரும். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா Q is equal to NCm delta Tன்னு வரும். சரியா? NCm delta T. என்னென்ன பார்த்தோம் டோட்டல் ஹீட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த 5 மார்க் வரப்போகுது. டோட்டல் ஹீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அதுக்கப்புறம் மோலார் ஹீட். ரைட்டா? எங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது? எங்கடா எந்த இடத்துல விச் பிளேஸ்? எங்கே இதில் மாஸ் பற்றியே பேசலையே. இங்கே கம்ப்ளீட்டாக மோல்ஸ், முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாஸ். அது வேறு இது வேறு. இன்க்ரெடிபிள். என்ன டவுட்டு? மேக் யூர் டவுட் லிட்டில் கிளியர். உங்கள் டவுட் என்னன்றதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன் நியூமரேட்டரில் போடலை அப்படின்றத கேட்குறீங்களா? 1 கிராமுக்கு எவ்வளோ ரைஸ் பண்ணுறோம், அதாவது டெம்பரேச்சர் தான். இந்த மாஸுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், இது ரெண்டு கீழே தான் இருக்கணும். இந்த ஹீட் வரணும்னா இவ்வளோ ஹீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறேன். இந்த ஹீட் சேஞ்சுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் யாரை பொறுத்து இருக்குது, அவங்களுக்கு பக்கத்தில் டெம்பரேச்சரும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும். ரைட்டா? mn டெல்டா டி. இந்த மாஸ் தான் இந்த டெல்டா டி இருக்கணும். இந்த மாஸுக்கு இந்த டெம்பரேச்சர். ஸோ இட் ஷுட் நாட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கணும். ஏன்னா மாஸ் கூட 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 நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் குறையும். அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ரைட்டா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன டவுட்? இப்போ இன்க்ரெடிபிள். ஹேவ் யூ காட் இட்? இங்கே பாரு, அதாவது நீ இங்கே போடுறப்ப இருக்கும். ஆனால் இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பாரு. ஹீட்டுக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது மாஸ் கூட 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 ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். யூ ஜஸ்ட் see that. நீங்கள் அங்கே பார்க்குறப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் see the final answer. Heat and mass are directly proportional. மாஸ் கூட 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 ஹீட் கூடுது. உனக்கு அந்த டவுட் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்க்ரெடிபிளுக்கு. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இது வந்து எஸ்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அப்படி இருக்கு. டோட்டல் ஹீட் பாரு, Q தான் டோட்டல் ஹீட். நம்மளோட ஹீட் சேஞ்சில் ஆன்சர் வந்திருக்கும். ரைட்டா? ஆதி என்ன டவுட்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா புரியல. 1 டிகிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுனாவா அது வந்து பிரச்சனை. அதுவும் நீ கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். 1 டிகிரி ரைஸ், 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதே நம்ம டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். நீ வேணால் கம்மி பண்ணுறது. ஏன்னா கூலிங்கும் இருக்குல்ல, கூலிங் ப்ராசஸ் இருக்குல்ல. அப்போ கூலிங் ப்ராசஸில் நீ அப்படியே வச்சுக்கலாம். 1 டிகிரி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் டூ தட். வி கேன் கீப் இட் லைக் தட். அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி டாப்பிக்கு முடிஞ்சுது. இது ரிலேட்டட் ஏதாவது சம்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் புக்கில். உன்னோட தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறது ஒன்று இருக்குது. அது ஜஸ்ட்டு சிம்பிளாக கேஸ் போடணும், அது போடணுன்னு தான் இருக்கும். ஸோ ரைட், சம்ஸ் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சம் எடுத்துகிட்டு வரேன். எனி டவுட்? டெல்டா ஹெச் டெல்டா யூ ரிலேஷன் பார்த்தோம்னா தான் 5 மார்க்கு. இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமா, இந்த ரிலேஷன் இருக்கா, இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இதுதான் 5 மார்க். ரைட்டா? இந்த டெரிவேஷன் தான் 5 மார்க் நம்மளுக்கு.
டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் இருக்க ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் என்தால்பி ஃபார்முலா பார்த்தோமா. இந்த ஃபார்முலாலேருந்து க்யூ நம்ம டிரைவ் பண்ணோமா. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இந்த QP கொண்டுட்டு வந்தோமா. இந்த QP கொண்டுட்டு வரது தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 5 மார்க் ரைட்டா. அதுக்கடுத்து 3 2 மார்க் பார்ப்போம்னு சொன்னால் அது எல்லாமே இந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ் அது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ஹெச் அண்ட் யூ மூலமாக இது ஆக்சுவலி இப்படி எழுதணும். நான் ஷார்ட்டாக எழுதுனேன், நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எழுதுனா இது நம்ம புக்கில் இருக்காது. இது அப்படியே நம்ம புக்கில் இருக்க 5 மார்க் கொஷின்னு. இதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் நான் ஒரு 5 ஃபார்முலா கொடுத்தேன் இன்றைக்கி. ஃபார்மேஷன் அதாவது ஃபார்முலா ஆன் என்தால்பியில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது 3 2 மார்க் என்ன அப்படின்னா, ஒன்று டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன, மோலார் ஹீட்னா என்ன அப்படிங்கிறது. சரியா, ரைட், தட்ஸ் இட். ஸோ ஏர்லி மார்னிங் நீ கண்டிப்பாக ஒரு 4 கொஷின் படிச்சுன்ற ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக. சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு லைவ் 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங், டுமாரோ ஈவினிங். எப்போயுமே டியூஸ்டே டு சண்டே பார்த்தா அப்படின்னா உனக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். டியூஸ்டே வந்து காலையில் 5:30க்கு இருக்கும் ரைட்டாக. டியூஸ்டே மார்னிங் 5:30. டியூஸ்டே, மண்டே மட்டும் காலையில் இருக்காது. PDF இப்போயே அட்டாச் பண்ணிவிடுவோம், இல்லைன்னா எப்படியும் அதுக்கப்புறம் ஐ வில் ஜஸ்ட் ஃபர்காட் இட். நான் எப்போயும் உனக்கு PDF கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, அது லோட் ஆகட்டும். PDF கொடுத்துட்றேன் இப்போயே. டெலகிராமில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா, டெலகிராமில் இருக்கியா இல்லையா? டெலகிராமில் இருந்தேன்னா உடனே என்ன பண்ணு, PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமில் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணுறது கடினம். பெய்டுலேயும் போட்டுட்டேன் ரெண்டுக்குமே போட்டுட்டேன். பெய்டுலேயும் போட்டுட்டேன், இதுலேயும் போட்டுட்டேன் ரைட்டா. ஓகே நிசார், வெரி குட். நீ இவ்வளோ நேரம்லாம் படிச்சேன்னா நீ எந்த சேனல்லையும் போய் அப்படி கேட்காதடா. 600 out of 600 வாங்கலாம், டெஃபினட்டாக நீ வாங்குவாடா. இவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சிருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எல்லாமே முடிச்சிருக்கேன்னா ஷியோராக யூ வில் கெட் இட் நிசார், கவலையப்படாத, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ அடுத்து உனக்கு டிஃப்ரென்ஸ் கொஷின் கொடுக்கணும், அடுத்து இன்னும் வாட் டைப் கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ ரெடியாக இரு, கவனமாக கடன்னு பார்த்துடலாம். சரியா, அது எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன். நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். சரியா, ஓகே. PDF போட்டுட்டேன், பார்த்துக்கோ நீ அதில் ரைட். வில் மீட் பை மண்டே ஈவினிங். அடுத்து இந்த அப்கமிங் வீக்கில் இது வேறு இருக்குது நம்மளுக்கு. என்னடாது, ஐயோ டக்குன்னு மறந்து போச்சு பாரு. 1 word டெஸ்ட். 1 word வந்து திருப்பி நேற்று நைட்டு நடந்த மாதிரியே என்ன அப்படின்னா we are going to have it. that is going to be big. கிட்டத்தட்ட ஒரு 70 கொஷின் மொத்தமாக எடுத்துகிட்டு வர போகிறேன். அதனால் ரெடி ஆகிக்கும். சரியா, 70 கொஷின் குவிஸுக்கு. ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பபாய், see you.